அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பட்ஜெட்டை ஒட்டி தான், தமிழக பட்ஜெட்டை ஒட்டி தான் நம்ம விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெற்று அறிவிப்பு விளம்பர பட்ஜெட் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தவிர பாஜக தனது பார்வையை முன்வைத்திருக்கிறார்கள். கடன் சுமை அதிகரித்திருக்கிறது, டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது, வெற்று அறிவிப்புகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கிறாங்க. பாமக தரப்பிலும் முக்கிய துறைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை அப்படின்ற விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழக பட்ஜெட் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதுதான் இன்றைய தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம். விசிகாவிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம். ஆளூர் ஷானவாஸ். பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் அவர்கள் வணக்கம். திரு ஆசீர்வாதம். ஷானவாஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பட்ஜெட் அப்படின்றது ஒரு குறுகிய நேரத்திற்குள் நம்ம விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. நம்ம விரிந்த பொருள்ல பேசணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படி எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி விமர்சிச்சிருக்கிறாங்க, வெற்று அறிவிப்புகள் இருக்கு, விளம்பர அறிவிப்பு இருக்கு அப்படின்னு. பிரதானமா அவங்க ஃபோக்கஸ் பண்றது தேர்தல் அறிக்கையில சொன்னது பாதிதை வந்து நீங்க சொல்லவே இல்லை, நிறைவேற்றல அப்படின்றதும் விளம்பரம் தான், விளம்பர வார்த்தைகள் தான் இருக்கு அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. கடன் சுமை அதிகமாயிருக்கு அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. உங்கள் எதிர்வினை என்ன ஆளூர் ஷானவாஸ்? பாஜகவுடைய விமர்சனமும் அதிமுகவுடைய விமர்சனமும் ஏறத்தாழ ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்றன. சட்டமன்றத்தில் பட்ஜெட் உரையை புறக்கணித்து இரண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பார்கள் என்பதற்கான குறியீடாகவும் அது அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒரே கருத்தை சொல்வது என்பது வியப்பல்ல. ஏற்கனவே அப்படிப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டோடு தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு என்பது மிகப்பெரிய நிதி சுமைகளுக்கு மத்தியிலும் ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனைக்கு மத்தியிலும் மக்கள் நல திட்டங்களுக்கு வழக்கம் போல நிதியை தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேரிடர் நிவாரண நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது, கல்வி நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்மளுடைய பங்கை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பங்கை தருவதற்கு ஒன்றிய அரசு இழுத்தடித்து கடைசியில் ஏதோ கொஞ்சம் என்று சில விஷயங்களில் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாநில அரசு தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் நின்று அதிலிருந்து வழுவாமல் அதற்கு எதற்கெல்லாம் நிதியை கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுத்திருக்கிறது. கல்விக்கு குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தர மறுத்த நிதியை மாநில அரசு தன் தலையில் போட்டுக்கொண்டு இன்றைக்கு அதை எதிர்கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஆளுமையுள்ள அரசின் இலக்கணம். ஒரு ஆளுமையுள்ள அரசு இப்படித்தான் வெளிப்படணும். நீங்க ஒன்றிய அரசு இழுத்த இழுப்புக்கு போகாமல், அவர்கள் நீட்டுகிற இடத்தில் கையெழுத்து போடாமல் எதிர்த்து நின்று கொள்கையை நிலைநாட்டுவது என்பது முக்கியமானது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் எதிர்த்த பல விஷயங்களை பின்னாளில் ஓபிஎஸும் எடப்பாடி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படித்தான் உதயமின் திட்டம் வந்துச்சு, அப்படித்தான் உணவு பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு, அப்படித்தான் ஜிஎஸ்டி வந்துச்சு. இதெல்லாம் அந்த அம்மையார் எதிர்த்தது. வேற ஒரு கட்சி எதிர்த்து இவங்க அதை செஞ்சா கூட அது அவங்க எதிர்த்தாங்க, நாங்க அது ஏற்கிறோம்னு சொல்லிட்டு போலாம். அவங்க கட்சி தலைவர் எதிர்த்தது, அவங்க கட்சி தலைவர் உயிரோடு இருந்த வரையிலும் அதை ஒப்புக்கொள்ளாததையெல்லாம் இவங்க ஒப்புக்கொண்டாங்க. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதுல உறுதி காட்டுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டு மக்கள் இப்படித்தான் ஒரு அரசை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்வது கடுமையான நிதி சுமை இருக்கு, நிதி நெருக்கடியில் மத்தியிலும் மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு. எல்லா பிரதான கட்சிகளும் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை சொல்றாங்க. அதுல 15% கூட நிறைவேற்றவில்லை. ஒன்னு. ரெண்டாவது, அதிக கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. கடன் வாங்குறதுல முதல் மாநிலமா இருக்கும் போல இருக்கிறது அப்படின்றதும், நிறைய திட்டங்கள் வெறும் வார்த்தைகளா இருக்கு, செயல்படுத்தல அப்படின்ற 3 பாயிண்ட் தானே பிரதானமா இருக்கு பட்ஜெட்டின் விமர்சனத்துல. 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன்களை விட மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கியிருக்கிற கடன் அதிகம்.
ஆனால் 60 ஆண்டு கால ஆட்சியில் செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது மோடி ஆட்சி காலத்தில் உண்டான்னு கேட்டா கிடையாது. முழுக்க முழுக்க பிற்போக்கான அம்சங்களுக்கு நிதியை கொடுத்திருக்கிறாங்க. இல்லாத ஒன்றையெல்லாம் கற்பனையான விஷயங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஆட்சியில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்க்ளூசிவே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பாரபட்சமான அணுகுமுறைக்காக நிதியை செலவு பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு கல்விக்கு 46,000 கோடி, பள்ளி கல்விக்கு மட்டும், உயர்கல்விக்கு தனியா பல புதிய திட்டங்கள், கல்வி தொடர்பான விஷயங்கள். இது செலவா முதலீடா? தொழில் வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு இடத்துல கொண்டு தொழில் வளர்த்த குவிக்காம பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சிக்காக இன்னைக்கு புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது முதலீடா செலவா? இப்ப இதெல்லாம் எங்க கொண்டு வைப்பீங்க? இன்னைக்கு மொழிக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. திருக்குறளை உலக மொழிகள் அத்தனையிலே மொழிபெயர்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. பண்பாட்டு மீட்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. கீழடியில் அகழாய்வு மூலம் நம்முடைய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல செய்யணும்னு நான் வேண்டுகோள் விடுத்தேன். இன்னைக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல புதிய அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் செலவா முதலீடா? சுற்றுலாவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் கொண்டு வரப்படும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகள். இதை எப்படி நீங்க செலவு கணக்கில் வைப்பீங்க? இப்ப கடன் நமக்கு கொடுக்கறவங்க எல்லா மாநிலத்துக்கும் இதுமே கொடுத்துருவாங்களா? அந்த மாநிலம் அந்த கடனை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளதான் பாக்குறாங்க. இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வல்லமை அந்த மாநிலத்துக்கு இருக்குதான் பாக்குறாங்க. அதனுடைய ஜிடிபி எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த வளர்ச்சி என்கிற குறியீட்டின் அடிப்படையில் தான் கடனே நமக்கு கிடைக்குது. கேட்ட உடனே கடன் கிடைக்காது. முதல் கட்ட அதுக்கு 1000 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு, எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில இருக்கு என்பதனால தான் அந்த கடன் கூட நமக்கு கிடைக்குது. ஓகே, பாயிண்ட். பாபு முருகவேல், இப்போ நீங்களும் ஆண்டு இருக்கிறீங்க. ஒரு அரசினுடைய நெருக்கடிகள்லாம் தெரிந்த கட்சியாக தான் இருக்க முடியும். ஆனால் விமர்சனங்கள் இருக்கு. புதிய திட்டங்கள் இல்லை, தேர்தல் அறிக்கையில் 15% கூட நிறைவேற்றலை, அதிக கடன் அப்படின்லாம் பட்டியலிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் சொல்றது நிதி நெருக்கடி இருக்கு, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப எல்லோருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிதி ஒதுக்கீடின் பிரேக் டவுன்ஸும் கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கு, மத்திய பட்ஜெட்ல கூட அப்படி கிளாரிட்டி இல்லை, நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றப்ப இதை உணர்ந்து தானே இந்த பட்ஜெட்டின் மீது விமர்சனத்தை நீங்கள் வைக்கணும். அதற்கு முன்பாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் சொன்னதுக்கு, வெளிநடப்பு செய்தது, எதிர்ப்பு குரல் கொடுப்பது, கருத்துக்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் செல்வதை போல் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பயம்னா, எப்படியாவது அதிமுக வெற்றி கூட்டணியை அமைத்து விடுமா, அதன் மூலமாக நம்முடைய கனவு எல்லாம் சிதைந்து விடுமா என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் ஒன்று. அதை தாண்டி பட்டியலினத்துக்கான இயக்கம் நாங்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஒரே ஒரு நகராட்சி தான் அவர்களுக்கு உள்ளாட்சியிலே ஒதுக்கப்பட்டது. அந்த ஒரு நகராட்சியை கூட அந்த பட்டியலினத்திற்கு பெற்றுத்தர முடியாத ஒரு சூழ்நிலையில் மௌனமாக இருக்கிற அந்த நேர்கோட்டில் எடுத்துக்கொள்ளுதா, அல்லது பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அநீதி இழைக்கப்படுகிறது, அதற்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் கூட்டணி கிடக்கூடாது என்கிற நேர்கோட்டில் செல்வதை அப்படி பார்ப்பதா? அப்படி இதுபோல பல நேர்கோடுகள் அந்த கூட்டணியில் இருக்கிற போது எப்படி அதிமுக வெற்றி பெற்று விடுமா, ஏதாவது ஒரு கூட்டணி அமைத்து விடுமா? நம்முடைய வெற்றி கூட்டணின்னு அதிமுக பாஜக சொல்றீங்களா? ஏதோ ஒரு கூட்டணி அமைக்க கூடாது. அதிமுக ஒரு கூட்டணியே இல்லாம தனியா நிக்கணும். நம்ம கேக்குவாக்கா இதே போல வாய் மூடி மௌனமா இருந்து அந்த கூட்டணிக்கு திமுக வெஞ்சாமரம் வீசிக்கொண்டு நாம் பயணம் செய்து கொள்ள இருக்க வேண்டும் என்கிற அந்த நினைப்போடு. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு முன்பாக என்னுடைய சிற்றறிவுக்கு, நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த பட்ஜெட் 25-26 தான் இல்லையா? அப்போ 1/4/2025 இருந்து 31/3/2026 வரையில ஆச்சா? ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு சில இது தேவைப்படுது. ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கும் ஒதுக்கப்படும், உருவாக்கப்படும், உறுதிப்படுத்தப்படும் இப்படிங்கிறதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. எனக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தேவை, இந்த கிளாரிபிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறதுக்கு நான் இதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டை பத்தி விவாதிக்கவே தேவையில்லை. மொத்தமா 252 நம்பர் கொடுத்து பேராகிராஃப். அதை தாண்டி நிறைய தனித்தனியாகவும் இருக்குது, இது இருக்குது. எந்த விதமான இந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லாத திமுக 252 ஒரு 9 கூட்டு வர மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. நான் வேற மாதிரி பாக்குறேன், அவங்களுக்கு வேற மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அது வேற ஒரு இன்டர்பிரேஷனா நான் எடுத்துக்கிறேன். அதுல 252ல 97 இவர்கள்
தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை மாதட்டிக் கொள்வதற்காக தாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாகத்தான் இருக்கிறே தவிர அதுல இந்த ஒதுக்கப்படும், உருவாக்கப்படும், உறுதிப்படுத்தப்படும் அதெல்லாம் வருது. அதுல இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் அது இருக்குது. பாக்கி உள்ளதுல தான் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இப்போ ஒரு பள்ளி கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டு 40,000 சில்லற கோடி நமக்கு இதை ஒதுக்குறாங்க. அதுல சின்ன என்னென்ன ஹெட்ஸ்ல இந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. அப்ப கூட்டி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட தொகை வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டங்கள் ஒரு 20,000 மடிக்கணினிகள் நம்ம கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப 20,000 மடிக்கணினின்னு சொன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் ஒரு 25,000 to 30,000 ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 55 லட்சம் 55,000 கோடி வருது. சோ இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குனதோட எக்ஸ்ட்ராவே வருது இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே. அப்போ இது ஒரு அறிவிப்பா இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம பாத்துக்கணும்ன்றது ஒண்ணு. சோ இது ஒரு விளம்பரமா சொல்றாங்க, பெருசா நம்பர்ல சொல்றாங்க. நான் தப்பே சொல்லல, உலகத்திலே பிரமாதமான பட்ஜெட்னே நான் சொல்றேன். நான் இதை மட்டும் சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அப்புறம் மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்றாரு, அதாவது ஏர்ன் லீவ்னு சொல்லி அரசு பணியாளர்களுக்கு இவங்களோட நெடுநாளைய கோரிக்கை, அந்த ஏர்ன் லீவை சரண்டர் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பணப்பலனை இவங்க அரசு அதிகாரிகள் பெற்றுக்கொள்வார்கள். இவருடைய நெடுநாளைய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த தேர்தல் அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் ஆசிரியர்களுடைய வாக்கைகளையும் அரசு ஊழியர்களுடைய வாக்கையும் இவர்கள் பெற்று இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். 2.7% வாக்கு வித்தியாசம் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்கு சதமானத்தை பெற்று இவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஏர்ன் லீவை இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஏர்ன் லீவ் இந்த 4 வருஷமா இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இது லாஸ்ட் இயர் பட்ஜெட் இது சொல்றாங்க. இந்த ஏர்ன் லீவை ஐயா நீங்க குடுக்குறேன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க குடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, நீங்க 4 வருஷமா கொடுத்தீங்களா? கொடுக்கல. அப்பயே அதுல என்ன பண்றீங்க, என்ன சொல்றீங்க, இந்த ஏர்ன் லீவ் 1/4/2026 இருந்து வழங்கப்படும். பட்ஜெட் 25-26க்கு. ஆனா இவங்க சொல்றது எப்ப கொடுப்பாங்களானா 1/4/2026 இருந்து வழங்கப்படும். இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு. அச்சா ஒண்ணு. ரெண்டாவது இதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி, இப்போ உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு பட்ஜெட்ல சிலதெல்லாம் ஃபோர்காஸ்டிங்கா சொல்லுவாங்க, அதற்கான பூர்வாங்க வேலைகள் இருக்கும், நிதி அலோகேஷன். இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட் கூட அடுத்தது இருக்கு. எல்லா பட்ஜெட்டிலையுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இறந்த காலத்திலையும் இருக்கும், இதற்கான ஒதுக்கப்படும் எல்லா பட்ஜெட்லயும் அது இருக்கும். நீங்க அந்த வார்த்தையை வச்சுட்டு இது வெற்று வார்த்தை, இது இவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நம்ம அதே இதுக்கு முன்னாடி இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் கிட்ட நம்ம கேக்குறோம், சார் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா சார், 4 ரூபாய் 5 ரூபாய், அது எப்ப சார் கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம டிவில ஒளிபரப்பு பண்ணோம். நான் தேதி சொன்னா, நாள் சொன்னா, நேரம் சொன்னான்னு அவர் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒதுக்கப்படும், உருவாக்கப்படும், உறுதிப்படுத்தப்படும்னா இவங்க கொடுக்குற அல்வா இது. இவங்க எதனா கேட்டனா நாங்க அதுல ஸ்பெசிபிக்கா நாள் சொன்னா, நான் உங்ககிட்ட நேரம் சொன்னா, இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றப்படும் ஒரு திட்டம் இருக்குது, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றப்படும் திட்டம் இருக்குது. 2047 இப்ப மோடி சொல்றாரு, 2047 வரைக்கும் யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நமக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி அது அடுத்த கட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய விஜயங்களை போலத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. பொதுவா ஒன்லைன்ல நான் சொல்றேன், நான் தேர்தல் வாக்குறுதிகளை போலத்தான் இருக்கிறது. அதை தாண்டி வருகிற தேர்தலை முன்னிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்தாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். சுருக்கமா சொல்லிருங்க, நான் திரு சரவணன் போகணும். அவர் ஃபேக்சுவலா சில விஷயங்கள்லாம் கேட்கிறார். நீங்க தேர்தலை மையமிட்டு 20 லட்சம் பேருக்கு கொடுப்போம், நிதியே ஒதுக்காம வெறும் வார்த்தைகள்லயே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு திரு அண்ணாமலை அவர்களுமே கோடிட்டு காண்பிக்கிறார், பல திட்டங்களை காண்பிக்கிறார். வெறும் அறிக்கை தான். வட சென்னை வளர்ச்சி திட்டம், அடையாறு சீரமைப்பு 1500 கோடி, இந்த மின்சார பேருந்து எல்லா பட்ஜெட்லயும் போட்டுறீங்க, ஃபண்டே இல்ல, அப்படியே இருக்கு. அததான் சுட்டி காட்டுறாங்க. 4 ஆண்டுகளாக பேருந்துக்காக பணத்தின் அடிப்படையில் இன்று வரையில பேருந்து வாங்கப்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி சட்டமன்ற உறுப்பினருக்கே வைக்கிறேன். கூட்டணியில் இருக்கிறாரு. அதாவது பேருந்தை பொறுத்தளவுல நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் பேருந்து தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்ததுனால பேருந்து கொள்முதல் செய்து வாங்க முடியாத நிலைமையை அமைச்சர் பலமுறை விளக்கியிருக்கிறார். அதனாலதான் அதுல தடை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு எத்தனை பேருந்துகள் வாங்கியிருக்காங்கிற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, அவரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் நல்லா தெரியும். ஏப்ரல் 30 வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது, மானிய கோரிக்கை விவாதங்கள் இருக்குது. துறை சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மானியத்தின் மீதும் அமைச்சர்கள் பேச நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு கொள்கை முடிவு.
இது இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் என்பதுதான் நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சம். இதனுடைய முழு விரிவாக்க அறிவிப்பு என்பது 50 பக்கத்துல 100 பக்கத்துல இனி தனித்தனியாக ஒவ்வொரு அமைச்சரும் வெளியிடுவாங்க. அதுல எந்தெந்த திட்டம் எவ்வளவு நிதியில செயல்படுத்தப்படுகிற விரிவான அறிவிப்பு அதுல வரும். ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு கூட்டணியில சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறோம்னு. கூட்டணியில் இருந்தாலும் இன்னைக்கு மதுரையில போய் சாதிய படுகொலையை கண்டித்து களத்துல நிக்கிறார் எங்க தலைவர். நேத்து போனாரு, முந்தா நாள் எடப்பாடி எங்க போனாரு? காவல்துறை மானிய கோரிக்கையில பேசுவார்ல, காவல்துறை மானிய கோரிக்கையில எடப்பாடி 2 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார்ல. இந்த பிரச்சனைகளை எடுத்து பேசட்டுங்க, பேசட்டு, சவால் விடுறேன். நாங்க தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் இதை அடையாளப்படுத்துவது நாங்க மட்டும்தான். இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே. ஏன் எடப்பாடிக்கு வாய் வராத பேசுறதுக்கு? இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாரா? கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்கிறோம். பட்டியலின மக்களுக்காக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது, அதை பற்றி நாங்கள் தான் என்று அவர்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதே போல டிமாண்ட்ல பேசுறாங்க, போறாங்க இவ்வளவு பண்ண போறாங்க டிமாண்ட். அன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு வருவோம், அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு டிஸ்கஷன் பட்ஜெட் பொறுத்து அதுதான். இன்னொன்னு 4 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்? இந்த வருஷமா சொல்லிருக்காங்கல்ல, அது கூட எப்படி சொல்லலாம்? இந்த 1/4/2026 இருந்து கொண்டாட போறோம். அதே போல ஒரு அல்வா கொடுத்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கலாம்ல. 2 உள்நோக்கத்தோடு பாக்குறாங்க. நீங்க தேர்தலுக்காக சொல்றீங்க, பட்ஜெட்ல நிதி ஒதுக்காமே அறிவிப்பு, தேர்தலை மனசுல வச்சு அப்படி. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இப்ப கிழக்கு கடற்கரை சாலை திட்டம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா இனி இவங்க ஆட்சிக்கு வர போறது இல்ல, ஈசிஆர் சைட்லாம் ரியல் எஸ்டேட் வந்து திமுக காரங்க, அவங்களுக்கான பட்ஜெட் இது இப்படின்னு இரு பக்கமும் விமர்சனம் இருக்கு. இந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கலாம்? அற்பத்தனமா பேசி கொண்டிருக்கிறார். அற்பத்தனமான விமர்சனங்களுக்கு வந்து பேசி இப்படி வந்து ஒரு தெளிவில்லாத இதுக்கெல்லாம் வந்து பேசி உங்க டயத்தையும் என் டயத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதற்கு நம்மால் வந்து அவர் சொல்றது கடன் அதிகமாயிடுச்சு. கடன் நல்ல கேள்வி, சரியான இதுக்கு வந்திருக்கீங்க. பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். இப்போ தொடர்ந்து இவர்கள் எல்லோரும் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு ஃபேன்சி குற்றச்சாட்டு, ஈஸியா அப்படியே அள்ளி தெளித்த கோலத்தில் அப்படியே வீசிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எல்லோரும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு அது? தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கி விட்டது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு கடன் வாங்கிடுச்சு. இது வந்து கடன் ஒவ்வொருத்தருடைய இதுல எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஐயா, கடன் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய ஜிஎஸ்டிபியில் இத்தனை சதவீதத்துக்குள்ள உங்களுடைய கடன் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது. இப்போ தமிழ்நாடு பாருங்க, 2021 இருந்து பேசுவோம். 2021 ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து என்ன சொல்லுச்சு? 28.90% கடன் ஜிஎஸ்டிபில இருந்து நீங்க வாங்கலாம், அதுதான் உங்களுடைய கரெக்ட் ஹெல்தி லிமிட் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது. நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 27.05%. 2022 28.7%. ஃபைனான்ஸ் கமிஷன் நம்ம சொல்லியிருக்கிறது 26 வாங்கியிருக்கிறது 26.29%. இந்த கடந்த வருடம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 23-24 29.10%. நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 25.63% தான் வாங்கியிருக்கோம். அதுல சரவணன் ஒரே நிமிஷம், அதாவது என்னன்னா கடன், அதாவது எல்லா அரசுகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசும் ஒன்றிய அரசுடைய கடனுக்கும் நான் வரேன். எல்லா அரசுகளுமே வந்து கடனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், கடனை வாங்கி தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கடன் வாங்க தள்ளப்படுகிறோம்? ஏன்னா ஒன்றிய அரசு இந்த கடன் உங்களுக்கு ஜாஸ்தியா வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி யாராவது கேட்கிறாங்களா? எதிர்கட்சி தமிழ்நாட்டில் தானே இது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி வஞ்சனை செஞ்சுட்டு இருக்காங்களே. 2100 கோடி ரூபாய் கொடுக்கல, இப்ப 2100 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு இதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி 2500 கோடி ரூபாயை அதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்ப இத பத்தி பேசணும்ல, அத பத்தி எதிர்க்கட்சிகள் பேசுறாங்களா? பாஜக வாய் மூடி போறாங்கல்ல. அந்த இடம் வருகிறேன். இப்ப ஷானவாஸ் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது கூட நீங்க கடன் பற்றிய கேள்விக்கு அவர் சொன்னார், நம்ம கடனை வாங்கி எதுல நம்ம செலவிடுகிறோம் அதை வந்து கடன் பார்க்காதீங்க, நம்ம முதலீடுன்னு பாருங்க. அது ஒரு பார்வை, அதை ஷானவாஸ் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார்? குஜராத் மாடலையும் தமிழ்நாடு மாடலையும் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா குஜராத் வந்து 3.7 லட்சம் கோடி கடன், ஆனா நம்ம 9.6 லட்சம் கோடி கடன். ஆனா குஜராத் வந்து மிகை பட்ஜெட், அங்க டாஸ்மாக் கூட கிடையாது, மிகை பட்ஜெட் போடுறாங்க. ஆனா நம்ம பற்றாக்குறை பட்ஜெட், எந்த மாடல் சிறந்ததுன்னு கேட்கிறேன். ஐயா, குஜராத் வந்து மிகை பட்ஜெட் போடுறாங்க, அதுக்கு 1000 கோடி ரூபாய் கொட்டி கொடுக்க முடியுதுல.
புயல் வந்த உடனே இந்த வச்சுக்கோ 1000 கோடி ரூபாய்னு கொடுக்குறாங்கல்ல, அதே போல எத்தனை 1000 கோடிகளை அங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கும் எனக்கும்? அது குஜராத் பட்ஜெட்டை மேலெழுந்த வாரியாக யார் வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம். குஜராத் மாடலையும் தமிழ்நாட்டு மாடலையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. மால் நியூட்ரிஷன் கம்பேர் பண்ணுங்க, டாக்டர்ஸ் பர்சன் கம்பேர் பண்ணுங்க, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் கம்பேர் பண்ணுங்க, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் கம்பேர் பண்ணுங்க. அதாவது ஒரு வளர்ச்சி என்பது வெறும் எகனாமிக் growth மட்டும் கிடையாது. தமிழ்நாடு வந்து எகனாமிக் growth அண்ட் சோசியல் growth, சமூக வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி இரண்டையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்படிப்பட்ட வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. இன்னொரு சின்ன புள்ளி விவரத்தை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்க இந்த கேள்வியை கேட்டதுனால சொல்றேன். மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2020 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால 54 இருந்தது, 4 இருந்துச்சு. இப்போ 39.4 இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். ஒவ்வொரு பிறக்கக்கூடிய 1000 குழந்தைகள்ல 2020 13 குழந்தைகள் இறந்து கொண்டிருந்தது, இப்போ 7 குழந்தைகள் மட்டும்தான் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திமுகவுடைய சாதனை. கேக்குறாங்கல்ல, எங்க போகுது பணம், எங்கே செல்கிறதுன்னு கேக்குறாங்க இல்லையா, இங்கதான் போகுது. மகளிர் உரிமை தொகைக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. அதனால அதோடைய டைரக்ட் இம்பாக்ட் என்ன? அதிமுக ஆட்சி காலத்துல ரூரல் அர்பன் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% இருக்கிறது. அப்ப 6% மேல இருந்துச்சு. சிறப்பு, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஐயா அவங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, இங்க 3 வருடங்கள் முழுதாக முடிந்திருக்கிறது. ரெண்டுத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து இப்படி பாபு முருகவேல் கேட்கிறது, நீங்க கொடுத்த வாக்குறுதியில் இருந்து தான் பட்ஜெட்டை பாக்குறாங்க. தேர்தல் வாக்குறுதியில இப்ப அரசு ஊழியர்கள் பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசுறாங்க, இதெல்லாம் எங்க, ஏன் அதெல்லாம் நிறைவேற்றலன்னு கேக்குறாங்கல்ல. மொத்தம் ஒரு 500 சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதுல முக்காவாசி வாக்குறுதிகள், முக்கால்வாசியில் அதற்கும் மேல ஆல்மோஸ்ட் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் இருக்கிறது. நம்முடைய நிதி நிலைமை இப்போ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இன்னும் அது பெண்டிங்ல இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நிதி நிலைமை சரியான முறையில் இருந்துச்சு. ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய இப்போ நம்முடைய இதெல்லாம், அதாவது நீங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், அதிமுக அது நீங்க பண்ண மாட்டீங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்றது தவறு. ஆனா வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து, எப்ப பார்த்தாலும் வஞ்சனை தான். அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும்ல. அப்போ எல்லாரும் இங்க சேர்ந்து குரல் கொடுப்பதனால தானே அங்க ஜெயிக்க முடியும். என்ன பண்ணாங்க 2024 தேர்தலுக்கு முன்னால என்ன பண்ணிச்சு ஒன்றிய பாஜக? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணத்தை கொடுத்துச்சா? ஆணவமா பேசினாங்களே, we will not give you, it is a state project, we will give you only 7,000 நாங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கினாரு. பேசலாம். பணம் கிடைச்சதா இல்லையா? 63,000 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தார்களா இல்லையா? ஆசீர்வாதம், 2 விஷயம், பட்ஜெட், அதன் மீதான விமர்சனம். திரு அண்ணாமலை வச்சிருக்கிறாங்க, திரு எல் முருகன் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெற்று அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி, அதெல்லாம். இதுல ஷானவாஸ் அவர்கள், சரவணன் அவர்கள் பேசினது கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு அவங்க சொல்ற வார்த்தைகள், மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு இருக்கு, இதையெல்லாம் தாண்டி எல்லோருக்குமான வளர்ச்சின்றது. அதான் ஷானவாஸ் சொல்றார், திட்டங்கள் பரவலாக்கப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு என்ன திட்டம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு எல்லோருக்குமான வளர்ச்சி, நவீன தமிழ்நாட்டை முன்னிறுத்துகிற ஒரு பட்ஜெட்னு சொல்றாங்க. ஏன் நீங்க அதை விமர்சிக்கிறீங்க? அப்புறம் வணக்கம் விஜயன். பட்ஜெட்ல வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பேசினதுல முத்தாய்ப்பா, அதாவது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ், அதாவது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட வந்து அவர் வந்து கோட் பண்ணி பேசினாரு. ஜஸ்ட் 2 லைன் தான். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அதுக்கு வந்து அவரே வந்து நம்மளுடைய முதலமைச்சரை பாராட்டும் விதமாக உழைப்பு 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 என ஓயாது இமைப்பொழுதும் கண் துஞ்சாது தமிழ்நாட்டின் நலன் குறித்து எந்நாளும் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர். இவர் என்ன செயலாற்றிக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடிமகன் மேலும் தலைக்கு 1,25,000 இந்திய குடிமக்களுடைய கடன் என்ன, அதையும் சொல்லிடுங்களேன், கிளாரிட்டி நல்லா வந்துரும். இந்திய குடிமக்களுடைய கடன் என்ன? அவர் பேசி இல்ல பேசிட்டோம், இத கிளாரிஃபை 200 லட்சம் கோடி கடன் ஒன்றிய அரசு வாங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்தியருடைய தலைமையில எவ்வளவு தலையில எவ்வளவு கடன் இருக்கோ அதையும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. Saravanan, wait. It's your day. Waiting for your answer. It's your day. Saravanan, this is your day and start enjoying that. Okay. அதாவது நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவங்களே வந்து கொடுக்குற அந்த பட்ஜெட்ல, அதுவும் குறிப்பாக வந்து அந்த ரெவென்யூ பட்ஜெட்ல வந்து
அந்த பட்ஜெட் எஸ்டிமேட் டிவல்யூஷன் பார்ட்டை வந்து ஒரு தடவை வந்து சரவணனும் படிக்கணும், ஆளுநர் ஷானவாசும் படிக்கணும். அதாவது போன வருஷம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 49,755 கோடி வரி பகிர்மானம். ஆனா மத்திய அரசு அவர்களுக்கு கொடுத்தது 52,491 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் கூடுதலாக வரி பகிர்மானம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஆக மொத்த பட்ஜெட்டுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 3,73,204 கோடி ரூபாய். ஆக இந்த இதுல இவங்க நம்ம தலைமையில ஒவ்வொருத்தவங்களோட தலைமையில நான் வச்சது 1,25,000 கோடி. அதுல அவங்க வாங்கினது 1,62,096 கோடி ரூபாய். அதுல வந்து சரவணன் வந்து சொன்னார், அதுல வந்து இத்தனை % இருக்கணும் அப்படி, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து பினான்ஸ் கமிஷனோட ரூல். ஆனா வரக்கூடிய அதுல வந்து அவர் சொன்னார் இல்லைங்களா, மெட்டர்னிட்டி ரேட்டு, வரக்கூடிய குழந்தைகள், பிறக்கிற குழந்தைகள் இறப்பு விகிதம் கம்மியா இருக்குதுன்னு. இதே பட்ஜெட்ல அவங்க சொல்றது 2026-27 இந்த கடன் சுமை எப்படி இருக்கும்னா 25.49%. 2027-28 24.85% இருக்கும்னு அடுத்த 3 வருஷத்துக்குரிய எஸ்டிமேட்டை இவங்க வந்து இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பட்ஜெட் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான். அப்ப நீங்களே கேட்டீங்க, இந்த பட்ஜெட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்றது, அதுல கொடுக்கப்படும் நம்மள அதிமுகவுடைய நண்பர் கூட கொடுக்கப்படுமா, ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. இதுல நீங்க வந்து தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க கொடுத்த ப்ராமிஸ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா. ஏன்னா இதுதான் அவங்க இப்ப வந்து கொடுக்கக்கூடிய கடைசி பட்ஜெட். இதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து இன்னொரு பட்ஜெட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது அடுத்த வருஷம் வந்து ஓட்டான் அக்கௌண்டா தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா தேர்தல் வந்து விட்டது. அதன் காரணமா தான் ஆளுநர் ஷானவாஸ் சொன்னார் இல்லைங்களா, நீங்க கேட்ட 2வது கேள்வி, அதாவது அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்ற முறையில வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தேர்தல் பட்ஜெட். அதனாலதான் தேடி அதாவது செயல்படுத்தப்படாத ஒரு திட்டம். என்னுடைய மாவட்டமான திருச்சி எடுத்துக்கோங்க, மணப்பாறையில சிப்காட்டுடைய வளாகம் பல நாட்களாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்ப அஸ்திவாரம் போட்டது, இதுவரை அதுக்கு வந்து அதனுடைய முடிவு பெறாத ஒரு நிலைமையில இன்னைக்கும் இருக்குது. எப்ப அது முடியும்? ஆனா அதே வந்து இதே பட்ஜெட்ல திரும்பி ரிப்பீட் பண்றாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இவங்களோட குறிக்கோள். அதுலயும் வந்து லாங் டேர்ம் அசஸ்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எப்ப கொடுக்க போறீங்க சார்? 2 வருஷத்துடைய பிளான். அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகிறது. அடுத்த வருஷம் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வருவீர்களா ஒரு சந்தேகம். அதுல ஒன்று திரு ஆசீர்வாதம், இப்போ மத்திய பட்ஜெட்டை எடுக்கிறப்ப 2 வித்தியாசம் இருக்கு. சில பொருளாதார வல்லுநர்கள் சொன்னது வந்து மத்திய பட்ஜெட்ல கிளாரிட்டி இல்லாம வாக்குறுதி, இங்க நாங்க எவ்வளவு அலோகேஷன்றதையும் சொல்லி இருக்கிறாங்க, அது இதனுடைய கூடுதல் சிறப்புன்றாங்க. உங்களுக்கு பட்ஜெட் தெரியாது இல்ல, பட்ஜெட்ல வந்து இப்ப 47 அமிர்த காலம் அப்படின்னு சொல்லி 47க்காக நாங்க இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜிக்கு இன்றைக்கு விதைக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம யாரும் கேட்க முடியாது, ஏன் 26ல என்ன ஆக போகுது, 29. அது தொலைநோக்கு விஷன் தானே. நம்ம அதை கொண்டு போய் தேர்தலோட கனெக்ட் பண்ணணுமா என்ன? அதை தாண்டி பேசலாமே சொல்றேன் நான். விஜய், நீங்க சொன்னது மாதிரி நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக நான் பட்ஜெட்டை நானே போட்டிருக்கேன். பட்ஜெட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கும் இருக்குது. நான் ரயில்வே பட்ஜெட்டை 3 வருஷமாக என்னோட கைப்பட எழுதின எனக்குரிய அனுபவம் இருக்கிறது. ஆனா இதுல வந்து நீங்க பட்ஜெட்ல எதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நீங்க வந்து அறிவிச்சீங்கன்னா நாங்க வந்து உண்மையிலே பாராட்டுறோம். இதற்கு முன்பு நீங்க என்னென்ன அறிவிச்சீங்க, அதுல எத்தனை % நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்றத எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதுல 1-2 மட்டும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா பட்டியல் பெருசா இருக்கிறது. சரவணன் வந்து தேவையில்லாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறாரு. அவரோட கோபத்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பல. பதில் கேட்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்பர் 1. நம்பர் 2, அதாவது ஒவ்வொரு மாசமும் எலக்ட்ரிசிட்டி பில் அது கொடுக்கப்படும். அது 2. ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதையும் காணா. சமையல் எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் நாங்க வந்து மானியம் கொடுப்போம் சார். அது வந்து திரு ஆசீர்வாதம் நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கான விளக்கம் தான். சரவணன், இப்ப தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல, அதை தான் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, பாஜக, பாமக எல்லாமே நீங்க கொடுத்த வாக்குறுதி
அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லையே. அப்ப இது என்ன பட்ஜெட்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலையேன்னு கேக்குறாங்களே. இல்லை, இப்போ அதுதான் நம்ம வந்து திமுக அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்தில் திமுக செய்திருக்கக்கூடிய முயற்சிகள், தேர்தல் வாக்குறுதியை ஒட்டி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மாற்றி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எத்தனையோ ஒரு மகளிர் உரிமை தொகையினால எப்படி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் வந்து அதற்காக வந்து மாதம் மாதம் கொடுக்கப்படுகிறது. இதனால என்ன நடக்கும்? அடுத்த 5 வருடத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 100% ஆயிடும் சார். அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்றாங்க? 2030 இந்தியா முழுக்க 50 ஆகணுன்றாங்க. நம்ம ஆல்ரெடி 50 இருக்கோம். இது வந்து எங்கேயோ போகும். இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்கள், இந்த திட்டங்கள் இது மட்டுமல்ல, இதை தாண்டி பல விஷயங்களை வந்து சாதித்து காட்டி இருக்கிறோம். அந்த சாதனைகள் கிட்டலாம் இவங்களால வரவே முடியாது. சாதனையுடைய பர்சன்டேஜ் குறைவா இருக்கு, நீங்க செய்யாதது நிறைய இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவர்களுடைய பிரச்சாரம். இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கு, ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. மக்கள் வந்து சார் நல்ல இந்த ஆட்சி சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு வந்து கடந்த 3 வருடங்கள்ல செய்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு வாழ்க்கையை போய் டச் பண்ணிருக்கு. இன்னொரு சின்ன இது என்ன அப்படின்னா, கடனை பத்தி தயவு செஞ்சு பாஜக இருக்கக்கூடியவர்கள் யாரும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஏன் அப்படின்னா 200 லட்சம் கோடி கடன், அது எவ்வளவு தெரியுமா நம்முடைய ஜிடிபிக்கு? ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு என்ன சொல்றாங்க? 29% மேல போகக்கூடாதுன்றாங்க. அது எவ்வளவு தெரியுமா? 56%. ஒவ்வொரு இந்தியர் மேல எவ்வளவு சார் கடன்? என்ன பண்ணீங்க அந்த பணத்தெல்லாம்? வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றியதா? 15 லட்சம் ரூபாய் போடுறீங்களே, அப்புறம் ஜும்லாண்டு போனாரு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அமித்ஷா என்ன சொன்னாரு? பக்கோடா வீங்க, பக்கோடா விக்கிறதும் வந்து வேலை தானே பேசினவர். கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை பற்றி தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். சரவணன், அதாவது 2004 இருந்து 2014 வரை நீங்க வந்து மத்திய அரசுல வந்து பங்கு பெற்றீங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன அக்கறையோட நீங்க பணம் கொடுத்தீங்கன்ற அந்த ஒரு டேட்டா பாயிண்ட உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி நம்ம பேசலாம். அதாவது 5 வருடம் 2004 இருந்து 2009 நீங்க இந்த டேட்டா பாயிண்ட வச்சுக்கிட்டு 500 ரூபாய் அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு 5000 ரூபாய் இன்ஃப்ளேஷன். 2014ல 500 ரூபாயோட மதிப்பு தான் இன்னைக்கு 2025ல 500 ரூபாயோட மதிப்பு. அதுதானா? இதுதான் நீங்க செய்யக்கூடிய சித்து விளையாட்டு. இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை வச்சுட்டு தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல விளையாடாதீங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது விவாதத்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. பட்ஜெட்ல உள்ள டேட்டா பாயிண்ட் சிஎன்டேஜி ரிப்போர்ட்டை பத்தி தான் பேசுறேன் ஒழிய நான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இல்ல. நீங்க வேணா வச்சிருக்காங்க. இப்போ இது நேரம் வரைக்கும் வந்து நம்ம பட்ஜெட் குறித்து பேசணும். அதுல இருக்கக்கூடிய என்ன செயல்படுத்தி இருக்காங்க. நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டு நீங்க வந்து சுருக்கமா சொல்லிருங்களேன் ப்ளீஸ். அதாவது சுருக்கமாவே சொல்றேன். அதாவது இவங்க இருந்தாங்க இல்லையா, UPA 1 UPA 2 அந்த பீரியட்ல இவங்க வந்து எவ்வளவு ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க தெரியுமா? வெறுமனா 1,53,000 ரூபாய் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல சார் 500 கோடி கொடுத்திருப்பாங்க சார். அதாவது நோ விஜயன் இவங்களால கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்களும் அதையும் பட்டியல் போட சொல்லுங்க. பட்ஜெட்டை பத்தி நான் ஆரம்பிச்சேன் நான். பாபு முருகவேல், இந்த பட்ஜெட்ல தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படல, அதுதான் உங்களுடைய விமர்சனத்தோட பிரதான அம்சமா இருக்கா? இல்லை, நான் அதை தனியா இதை தனியா பாக்குறேன். இப்போ மறைந்த திரு AVK இளங்கோவன் தேர்தலில் நிற்கும் போது அவர் மறைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு தேர்தல் வந்துருச்சு. அவர் தேர்தலில் போட்டியிட போது அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு தேர்தல் பணியாற்றினார்கள். அப்போது முதலமைச்சர் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறார், இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி. அதே பர்சன்டேஜ் தான் இப்பயும் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட விருப்பம் அதுன்னு வச்சுக்கோங்களேன். மா சுப்பிரமணியம் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாரு, RS பாரதி ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாரு. காணொலி இருக்குது என்கிட்ட.
அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லை, முதல்ல நம்ம எவ்வளோ தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்றேன்னா மேடையில் பேசும்போது கூட சொல்லுவேன், நான் முதல்ல நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கம் கொடுக்குற தகவல்கள் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்க முடியும். நம்ம அதை தான் ஏற்றுக்கணும் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அதில் வேறு வழியும் கிடையாது நமக்கு. இப்போ அப்போ நீங்கள் எதனா ஒரு முடிவு வந்து நீங்கள் சொல்லுங்கன்னா, பட் அதே ஈரோடு இடைத்தேர்தல் EVKS இளங்கோவன் நிற்கும் போது என்ன சதமானம் சொன்னாரோ அதே சதமானம் தான் இப்பயும். நீங்களும் ஆரம்பத்திலேருந்து அந்த 15%லயே தான் நீங்களும் இருக்கிறீங்க. 15% தாண்டவே இல்லைன்றது தான் உங்க விமர்சனமாகவும் இருக்கு. இல்லை, அதுதான் எப்படின்னா, இப்போ இதனுடைய வெளிப்பாடுகள் வருது. இப்போ சிம்பிளாக நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு இதில் வந்துடுறேன். இந்த இதில் வந்து இப்போ சிட்டியை பொறுத்த எடுத்துக்குமே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் திருவான்மியூரில் வந்து பேச்சுலராக குடியிருந்தேன். அப்போ திருவான்மியூர் சிக்னலில் துணை முதலமைச்சராக அப்போ திரு ஸ்டாலின் இருந்தார். 14/4/2027 தேதியை ஞாபகம் இருக்குது. வந்து பூஜை போட்டாங்க, பூமி பூஜை. அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது, மேம்பாலம் கட்டப்படும் சொல்லிட்டு திரு ஸ்டாலின் போட்டார். அப்போ திருப்பி இதில் ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கொருக்குப்பேட்டையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும், ரயில்வே துறையின் அனுமதி பெற்று கட்டணும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது மாட்டு மந்தன்னு சொல்லிட்டு திருவொற்றியூரில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் கட்டிட்டோம், திருவான்மியூரில் நாங்கள் கட்டலன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் கட்டிய எல்லா பாலங்களும் திமுக அரசு கட்டிய பாலங்கள். நான் அதுக்கு போவே இல்லை. நான் இப்போ நான் திமுக அரசு கட்டிய பாலங்கள், அதுல வந்து அதிமுகவுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. திரும்ப திரும்ப செயல்படுத்தாத அறிவிப்பையே சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல, அதாவது சென்னையில ஒரு பாலத்தையும் கட்டாம வெறும் அறிவிப்புகளே வெளியிட்டு இருந்தா சரி. ஒரு 15 பாலங்களை கட்டியிருக்கோம் கடந்த 20 வருடங்கள்ல. சென்னை வந்து இன்னைக்கு வந்து டிராபிக் இல்லாம இருக்கு. யாரா இருந்தாலும் அவங்களுடைய தலைவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஸ்வைன்னு போறதுக்கு ஒரே காரணம் திமுக அரசு கட்டிய பாலங்கள். நான் என்ன கேக்குறேன், அரிசி இருக்குதான்னு கேக்குறேன். நீ என்ன சொல்ற, பருப்பு இருக்குதுன்ற. நான் அரிசி இருக்குதான்னு தான் கேக்குறேன். இருக்குதா இல்லையா, அவ்வளவுதான். நீங்க பூஜை போட்டியா இல்லையா? முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க போட்டீங்க சார், நீன்றது மன்னிச்சுக்கோங்க. நீங்க வந்து பூஜை போட்டீங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சீங்களா? செய்யல. புதுசான அறிவிப்புகள் இன்னும் நான் முன்னாடி போறேன். இல்ல, அந்த ஒரு கிளாரிட்டி அன்றைக்கு திருவான்மியூர் சைடுல எல்லாம் உங்களுக்கே அடையார் டைம்ஸ்ல எல்லாம் அது பற்றி எழுதுனாங்க. கலந்தாய்வு கூட்டம் எல்லாம் நடத்தினாங்க, எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அதுல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். நீ அப்படி அதை பார்க்கலையா? அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே பிரிட்ஜே கட்டல, வேற எங்கேயும் சட்ட சிக்கலே வரல. மற்ற இடத்துலையும் எடுத்தோம். நீங்க போய் கேட்டோன்னே லேண்ட் ஓனர்லாம் உங்களுக்கு எடுத்தபடி லேண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுவது வந்து அறிவிப்பை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றதுதான் ஒண்ணு ஆச்சா. இந்த அடையாறு ஆறை சீரமைக்கிறதுன்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில இருந்து திருவிக்கா பாலம் வரைக்கும் சொல்லி இப்ப வந்து முதிக்கிறாங்க. 1500 கோடி. இது ஏற்கனவே சொன்னது. இது ஆமா, ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன திட்டம். முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினாரு, அதுக்கு உண்டான வேலை நடந்திருக்குது. திரும்ப இந்த பேப்பர்ல இருக்குது. 1969 திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது கூவத்தை சீரமைக்கிறோம்னு சொல்லி 2 கோடி ரூபாய் ஒதுக்கினாரு. நான் 2012 நான் சட்டமன்றத்தில் நான் பேசுறேன், பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில 2 கோடி ரூபாய் ஒதுக்கினாரு. அதுக்கப்புறம் மேயராக திரு ஸ்டாலின் இருந்தாரு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக வந்தாரு. ஜப்பானுக்கு போயிட்டு அங்கிருந்து நிதியை பெற்றுக் கொண்டு வந்து இந்த துவத்தை சீரமைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. திரும்ப அது திரும்ப தொடருது. அச்சா, அடுத்தது இடையில வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நீர்வழி பயணம், இந்த கூவத்திலே வந்து நீர்வழி பயணம் சார் நாங்க செய்யலன்னு தானே சார் உங்களை கொடுத்துருக்காங்கன்னு நான் கேக்குறேன். அதுதான் உங்க நாங்க செய்யல, உங்களை கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் செய்யலன்னு கேக்குறேன் நானு. புரியுதா? ஒண்ணு அதுல ஒரு முடிச்சிடறேன் நானு. தேர்தல் அறிக்கையில 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் உருவாக்கப்படும். நான் உருவாக்கப்படும், வேலை கொடுக்குறேன்னு நான் சொல்லல, உருவாக்கப்படும் சொல்லிருக்கீங்க. நீங்க உருவாக்கல, ரைட்டு. அதுல பாதியாவது வேலை கொடுத்துருக்கணும்ல, ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்ல. ஆனா இன்னைக்கு வரைக்குமே டிஎன்பிசி மூலமா 30,000 பணியிடங்கள், மற்ற துறைகளின் மூலமாக 38,000 பணியிடங்கள் இந்த 4 ஆண்டுகளில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவுன்னு சொன்னா 12%. அதை தாண்டி இவங்க சொன்னாங்க $1 trillion வளர்ச்சியை நாங்க போடுவோம் சொல்லி. $1 trillion போடணும்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய ஜிடிபி 12% இருக்கணும். ஆனா இந்த பட்ஜெட் பிரகாரம் 8% ஜிடிபி தான் இருக்குது. அது கூட இதுல இந்த பட்ஜெட் நடக்குமான்றது நமக்கு தெரியல. நமக்கு சோ இது போன்ற முரண்கள் நிறைய இருக்கிறதுனால தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து சொல்றாரு, இது வந்து ஒண்ணு ஏட்டு சொற்கை கரிக்குலவாது. திரும்ப திரும்ப வர்றது வந்து அந்த அறிவிப்புகளே திரும்ப வருவது, நிதி ஒதுக்காம அறிவிப்பு, அததான் வெற்றி விளம்பரம் அப்படின்னு சொல்றதையும் ஆசீர்வாதம் அவர்கள், பாபு முருகவேல் அவர்கள் சொன்ன பார்வைக்கு உங்கள் பதில் என்ன? அதாவதுங்க, இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல மகளிர் உரிமை தொகைக்கு இத்தனை ஆயிரம் கோடி 13,000 கோடின்னு ஒதுக்கி இருக்காங்க. ஏற்கனவே ஒதுக்குனது முழுமையாக போய் சேர்ந்திருக்கு. சொன்ன வாக்குறுதிகள்ல பிரதானமாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்ல ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்பது முழுமையாக மக்கள் நலனுக்கு சென்று சேர்ந்திருக்கிற திட்டங்கள் தான் அதிகம். நீங்க வந்து பாலம் கட்டுறது அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னா, நீங்களே குறிப்பிட்டது போல பல இடங்கள்ல இப்ப நாகப்பட்டினத்துல ரயில்வே மேம்பாலம்
இவங்க ஆட்சி காலத்துல அந்தரத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணி நிதி ஒதுக்கீடு செய்து 104 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை போய் நீங்க அன்னைக்கு பண்ணிட்டு போல அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஏன்னா அன்னைக்கு நிலம் கையகப்படுத்துதல பிரச்சனை இருந்துச்சு, நிறைய சிக்கல் இருந்துச்சு. அப்புறம் ரயில்வேல ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருக்கு. அவ்வளவு எளிதில அதை கொடுத்துட மாட்டாங்க. அப்ப இன்னொரு துறை, அது ஒன்றிய அரசினுடைய துறை. மாநில அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையும் ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறையும் பேசி அவங்கள்ட்ட இருந்து ஒப்புதல் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். இப்ப கொருக்குப்பேட்டை சொல்றாரு இல்லையா, அதுக்கு அது போன்ற விஷயங்கள் காரணமா இருக்கும். அப்போ இது போன்ற விஷயங்கள்னால ஒரு திட்டம் தாமதமாகும், தடைப்படும், மீண்டும் அதுக்கு நிதி ஒதுக்குவாங்க. அப்புறம் அரசு நிதி ஒதுக்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போதே அதுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், ஒரு ஸ்டே கொடுக்கும், அதுல லேட் ஆகும். இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறது, அது வேற. ஆனால் போக்கஸ்டா இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு ஒதுக்கீடு செய்த நிதி, நடந்திருக்கிற வேலைகள் எவ்வளவு நடந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். அது போல கொடுக்காத வாக்குறுதி, இப்ப காலை உணவு திட்டம் கொடுப்போம்னு தேர்தல் கொடுத்தாங்களா? மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களா? மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்கறாங்கல்ல, அதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதி வருது? அப்போ இந்த அரசு ஒரு மக்கள் நல திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது, குறிப்பா கல்வியை எப்படி செயல்படுத்துவது என்பதுலதான் குறியா இருக்காங்க. அதுக்காக முனைப்பு காட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்க அங்க பாலம் கட்ட ஏன் கட்டல, அன்னைக்கு ஏன் அடிக்கல் நாட்டிட்டு போனீங்க, இதை வச்சுட்டு கேள்வி கேட்க கூடாது. கூட்டணி எப்படி பலப்படுத்துறது, ஓட்டு எப்படி வாங்குறது, அதையும் சேர்த்துக்கங்க கூட. சரி, இது அரசியலாக கொண்டு வர நம்ம அதுக்குள்ள வர வேண்டாம். திரு ஆசீர்வாதம், இப்போ தேர்தல் வாக்குறுதின்னு நீங்க அளவுகோலா எடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அதனால திமுக விசிகவும் ஒரே கோட்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க கூட்டணியில இல்லையா, அப்புறம் ஆசீர்வாத ஆச்சாரி நீங்க எப்படி ஒரே கோட்ல பேசிட்டு இருக்கீங்க? நாகப்பட்டினத்துல நீங்க பிரிட்ஜ் வாங்கி சந்தோஷம். அதே உங்க தொகுதியிலேயே திருமருகல் ஒன்றியத்திலும் நாகப்பட்டினம் ஒன்றியத்திலும் நீர் வழித்தடங்கள்ல ஆகாய தாமரை பெரிய லெவல்ல இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நான் எங்க கட்சியில. ஆனால் பல்வேறு இடங்களில் நான் சுற்றி வருகிற போது அந்த நாகப்பட்டினம் தொகுதியில பல்வேறு இடங்களில் ஆகாய தாமரை இருக்குது. நீர்வளத்துறைக்கு மிகப்பெரிய அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய போர்க்கால அடிப்படையில் நீங்க அதையும் செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொல்றேன் நான். தாமரை சிக்கலா இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாமரை அவங்களுக்கு சிக்கல். சரி, தாமரை அகற்றதான் இங்க வேலையே. தாமரை அகற்றதான் இங்க வேலையே. இல்ல அது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன் நான். அதுல என்ன உள்குத்துன்னு கேக்குறேன். இதுவரை அகற்றாம வச்சிருக்கீங்க, அதுல என்ன உள்குத்துன்றதுக்காக உங்ககிட்ட கேக்குறேன். மைக்ரோ அளவுல வேண்டாம். நீங்க பண்ணாம நீங்க வளர்த்து விட்டுட்டீங்க சார். நீங்க சொல்றீங்க வளர்த்து விட்டுட்டீங்க. 4 வருஷமா என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் எல்லாம் உரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பட்ஜெட் தயாரிப்பு 4 வருஷமா கட்டிட்டு தான் இருக்கோம். அந்த பாத்து கேக்குறேன். ரெண்டு ஒன்றியத்துக்கு போங்க. ரெண்டு பேரும் காத்துருங்க. செடி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல வேண்டாம், நம்ம அரசியலா போக வேண்டாம். இன்னொரு நாள் வேணாலும் கூட பேசலாம். இந்த பட்ஜெட்ல இப்ப ஷானவாஸ் சொல்றாங்கல்ல, இப்ப சொல்லாத விஷயங்கள், இப்ப காலை உணவு திட்டம், அதுக்கு நிறைய நிதி ரீடைரக்ட் பண்ணப்படுது. சொல்லாத விஷயங்கள் எக்ஸ்டென்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப உரிமை தொகை அதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்க கவனிக்கவே இல்லையா? வெறும் தேர்தல் அறிவிப்புகள், வாக்குறுதி மட்டுமே ஒரு பட்ஜெட் அளவிடுவதற்கான அளவுகோலா? விஜயன், பிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு பட்ஜெட் மேக்கிங்ல. அதாவது நிதி மேலாண்மை. அதுல நான் இன்னைக்கு பட்ஜெட்டை அதுக்குரிய அந்த அனெக்ஷர்ஸ் பார்க்கும்போது எனக்கு 2 டேட்டா பொறி தட்டுச்சு. என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதாவது திட்ட மதிப்பீட்டுக்கு போன வருஷம் அவங்க ஒதுக்குன தொகை 3,48,288 கோடி ரூபாய். ஆனா அவங்களுடைய ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அது எவ்வளவு ஆயிடுச்சு தெரியுங்களா? 3,40,374 கோடி ரூபாய். அதாவது 8,000 கோடி ரூபாய் எங்கேயோ போயிடுச்சு. அது எங்க போச்சு அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? நாங்கள் நிதி மேலாண்மையை மிகவும் திறமையாக கையாண்டோம் அப்படின்னு. ஏற்கனவே நாங்க ஒரு 3,000 கோடின்னு நான் ஆரம்பத்துல ஒரு கணக்கு. அதுல இப்ப இதுல ஒரு ஆசீர்வாதம் நீங்க சொல்றீங்க. நீங்க இந்த பியூரோக்ரசி, இந்த நிர்வாகவியல் விஷயத்தை நீங்க ரொம்ப அறிஞ்சவர், அதனால கேக்குறேன். நீங்க பட்ஜெட்ல அலோகேஷன் பண்ணது எங்க போச்சு, கிணத்த காணான்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட் அலோகேஷன் விவாதம் நடக்கும், சிஏஜி எல்லாமே அக்கவுண்ட் சொல்ல வரணும்ல, நாளைக்கு விவாதத்துல பேசுவாங்கல்ல. விஜயன், அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதாவது மின்சாரத்துக்கு, மின் சக்திக்கு போன தடவை அவங்க அலோகேட் பண்ணது 22,844 கோடி. எல்லா திட்டத்துக்கும் 5%, 8%, 10% கூட அடுத்த பட்ஜெட்ல, இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை மின்சாரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாவே 7,000 கோடி ரூபாய் ஹேர் கட் பண்ணிருக்காங்க. அதாவது 15,284 கோடி ரூபாய். எதுக்கு சார்? யாரோட மடியில கைய வைக்க போறீங்க சார்?
ஒருவேளை காற்றாலை திட்டத்தை வந்து இழுத்து மூட போறீங்களா? ஏன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே 7,000 கோடி ரூபாய் ஏன் கம்மி பண்ணீங்க? எல்லா திட்டத்திலும் கூடுதலா போகுது. ஒவ்வொரு பாயிண்டர்ஸையும் நான் பார்த்தேன். ஆனா இந்த இடத்துல இந்த எதுக்காக இவங்க கம்மி பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், இவங்க இல்ல சரவணன், நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், நீங்க இதுக்கு சேர்த்து சொல்லுங்க. நாங்க ஏன் இவங்களை வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 2 டேட்டா பாயிண்ட். ஒண்ணு வந்து மகளிர் பேர்ல ஒரு வந்து ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணா 1% வந்து அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்கறேன். நீங்க இது எல்லா மாநிலத்திலையும், அதிலும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கடந்த 10 வருடமாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த டேட்டா பாயிண்ட், லட்சாதிபதி அதாவது மகளிரை நாங்கள் லட்சாதிபதிகளாக ஆக்குவோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் போன பட்ஜெட்லயே லட்சாதிபதி சகோதரிகள்ன்ற ஒரு திட்டத்தையே சக்சஸ்ஃபுல்லா இதுவரை 5 கோடி பேரை வந்து நாங்க வந்து லட்சாதிபதி சகோதரிகளா நாங்க உருவாக்கிட்டோம். மத்திய அரசின் திட்டங்களை தான் மாநில அரசு கொண்டு வருதுன்றீங்க, அதுக்கான பதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். சரவணன், திரு ஆசீர்வாதம் சொன்ன இதுக்குமே பதில் சொல்லலாம், உங்க நிறைவு கருத்தாவும் சொல்லலாம். இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கணுன்றது. இல்லை, இப்போ இந்த பட்ஜெட் வந்து முதல்வர் சொல்லியிருப்பது போல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை முன்னோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த பட்ஜெட் இது. அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்றாங்க. ஐயா, ஸ்டிக்கர் ஓட்டினது யாருன்னா திராவிட மாடல் அரசை பார்த்து திராவிட மாடல் அரசு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அங்கே ஸ்டிக்கர் ஓட்டி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ரேவடி கல்ச்சர், இலவசங்களை கொடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறீர்களே அப்படின்னு பேசினாங்க. கேக்குதா சார்? ஞாபகம் இருக்கா யார் பேசினான்ட்டு? ஆசீர்வாதம் சார், யார் பேசினா? உங்க தலைவர் பேசினாரு எல்லா எலெக்ஷன் ரேலிலையும் போய். அப்புறம் என்னாச்சு மகாராஷ்டிரால? சார் நாங்க ஜெயிச்சிட்டோம் சார். எப்படிங்க ஜெயிச்சிங்க? ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிங்கன்றாங்க. சார் நாங்கள் வந்து லட்லி பெஹன் அந்த திட்டத்தில் 1500 ரூபா கொடுத்தோம் சார், ஜெயிச்சிட்டோம் சார். ஹரியானால 1500 ரூபா ப்ராமிஸ் பண்ணோம் சார், ஜெயிச்சிட்டோம் சார். டெல்லியில் சார் பெரிய வெற்றி எங்களுக்கு. என்ன காரணம்? 2500 ரூபா ப்ராமிஸ் பண்ணோம் சார் பெண்களுக்கு. யார் கொடுத்தா இதை? மகளிர் உரிமை தொகை எப்போ சொன்னோம்? 2021 சொன்னோம். அதை அறிமுகப்படுத்தினோம், இது பண்ணி செய்து காட்டினோம். சோ ஸ்டிக்கர் ஓட்டுறது எது யாரு அப்படின்னா பாஜக. ஸ்டிக்கர் ஓட்டுறதை பத்திலாம் நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்கே எல்லா திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக என்ன அப்படின்னா சமூக வளர்ச்சி. அதாவது இந்த 3 ஆண்டு காலம் எதுல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சமூக வளர்ச்சி, அடுத்து பரவலான வளர்ச்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டை வேணா எடுத்துக்கோங்க, எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நகரம் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்ல. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லாவற்றிலுமே வளர்ச்சிக்கு வழிகோலி இருக்கிறோம். இதுதான் எங்க யூஎஸ்பி, இதுதான் எங்களுடைய சக்சஸ் மந்த்ரா. வார்த்தைகள் உங்க முத்தாய்ப்பா ஒரு வரி மாதிரி சொல்லணும். அதாவது எப்படின்னா, அது தேர்தல் வாக்குறுதி மாதிரி கூட இதை எடுத்துக்க முடியாது. தேர்தல் வாக்குறுதி கூட பார்த்தீங்கன்னா ஓட்டை மையப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இருக்கும். அந்த மாதிரி கூட இல்லை. இதுல இல்லை. இதுல சொல்லுகிறது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு குடிமராமத்து திட்டத்தை போலவோ அல்லது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை போலவோ அல்லது டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவோ 7.5% போன்ற தொலைநோக்கு சிந்தனையோடு எதிர்காலத்தை மனதில் கொண்டு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களாக இல்லை. இதை வாக்குக்காகவும் ஆட்சிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் பார்க்கிறோம். எதிர்வருகிற தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்கும். அதை தாண்டி இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட் விலக்கு பொதுக்கூட்டம் போடுவாங்க பாருங்க. இதுக்கப்புறம் ஐயோ அதை நினைச்சாதான் ரொம்ப பயந்து கிடக்குது. சுருக்கமா முத்தாய்ப்பா சம பண்ணிருக்கேன். ஷானவாஸ் ப்ளீஸ். இல்ல சரவணன், அதாவது ஒரு வாக்குறுதி பொய்யானது போலியானது என்றால் அதை இன்னொரு இடத்துல செய்ய முடியாது. ஒரு திட்டம் ஃபெயிலியர்னா அதை இன்னொரு ஸ்டேட் ஃபாலோ பண்ணாது. ஆனா தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு திட்டங்களும் அறிவிக்கப்படும் போது, வாக்குறுதியாக கொடுக்கப்படும் போது கேலி செய்யப்பட்டது, கிண்டல் செய்யப்பட்டது. இது எப்படி சாத்தியம்னு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாருங்க, மகளிர் உரிமை தொகை மட்டுமில்ல, ஒவ்வொரு திட்டமும் மற்ற மாநிலங்கள்ல பின்பற்றப்படுது. காலை உணவு திட்டம் எப்படி செய்யப்படுதுன்னு அங்கிருந்து இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. பல மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. இன்னைக்கு பல மாநிலங்களை தாண்டி உலக நாடுகள் கூட இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ ஒரு திட்டம் முற்போக்கான அம்சமாக இருக்கிறது, அது வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதனால தான் மற்ற மாநிலங்கள் அது எதிரொலிக்குது. இங்கே அது ஃபெயிலியர் ஆகியிருந்தா, இங்கே மக்கள்கிட்ட அது எடுபடாம போயிருந்தா, அது எப்படி இன்னொரு மாநிலத்தில் எடுத்து செய்வாங்க? பிஜேபி தான் கிண்டல் பண்ணுச்சு. எப்படி சாத்தியம், எங்கிருந்து பணம் எடுத்து கொடுப்பீங்கன்னு இதே நிர்மலா சீதாராமன் கேட்டாரா இல்லையா?
சரி. இது பொருளாதாரத்தை அதலமாதானத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்படும் போது வாக்குறுதியாக கொடுக்கப்படும் போது சொன்னாங்களா இல்லையா? சரி. இப்ப இன்னைக்கு அவங்க பின்பற்றுறாங்களா ஒவ்வொரு மாநிலத்திலையும்? அதை வைத்து தேர்தல் சந்திக்கிறாங்களா? எங்கிருந்து பணம் எடுக்கிறாங்க? சுருக்கமா பணம் எங்கிருந்து எடுக்க முடியும், எப்படி செய்ய முடியும் ஒரு மாநிலம் செய்து காட்டியதனுடைய விளைவுதான் அது. முத்தாய்ப்பா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க, புதுவாதம் வேண்டாம், முத்தாய்ப்பா சொல்லி முடிச்சிடலாம். இல்ல சிம்பிளா தான் விஜயன். ஒரு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு வரும், அதாவது வெட்டி பந்தா வேஸ்ட் நம்புங்க ஒன்லி டேஸ்ட் அப்படின்னு. இன்னைக்கு 1000 இடத்துல இவங்க பெரிய பெரிய எல்சிடி ஸ்கிரீனை போட்டு ஒளிபரப்புனாங்க. அங்க பார்த்தா யாருமே இல்ல சார். இந்த செலவெல்லாம் யார் தலையில கட்ட போறீங்க? அதுவும் இந்த பட்ஜெட்ல இருந்து தானே ஒதுக்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒவ்வொரு இடமா எல்இடி வச்சு காட்டுறீங்க. பட்ஜெட்டை காட்டுறது இந்த அரசு. நீங்க பிற்போக்கான விஷயத்தை காட்டுறீங்க, முற்போக்கான விஷயத்தை காட்டுறது இந்த அரசு. இது யாரோட செலவுல இந்த தலையில கட்ட போறீங்க? தமிழக அரசுடைய செலவு. ராமர் கோயில் திறப்பு விழாவை காட்டுறீங்க, யார் செலவுல காட்டுறீங்க? நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, நீங்க இது சொல்றீங்க, அதனால பட்ஜெட்டை மக்கள் கிட்ட கேட்க மாட்டீங்க. நாங்க நல்லது செஞ்சிருக்கோம், அதனால பட்ஜெட்டை மக்கள் கிட்ட நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவருக்கு